தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பதவி கேட்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை கேட்கிறோம். எடப்பாடி பழனிசாமி, திமுக தான் எங்களுக்கு எதிரி, திமுக தான் எங்களுக்கு எதிரி, மற்ற யாரும் எதிரி கிடையாது, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்போம் என்று அவர் கூறியுள்ளார். இதற்கு சீமான் அவர்கள் எடப்பாடியின் கருத்தை வரவேற்றுள்ள அவர் திமுகவை தான் தனியாகவே எதிர்ப்பேன் என்று கூறி சென்று விட்டார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தனக்கு எதிரி அல்ல என்று சூசகமாக அதிமுக தெரிவித்துள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜகவோடு கூட்டணி அமைத்தால் என்னென்ன பாதகங்கள் ஏற்படும் என்று விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். தற்பொழுது தங்களுடைய கட்சி புதிதாக துவக்கப்பட்ட கட்சி என்றாலும் கூட 25% வாக்குகளை வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெறும். இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் பெறும். ஆகவே தங்களுக்கு 40% தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கிறார். 40% தொகுதி என்று பார்க்கும்பொழுது ஏறத்தாழ 90 தொகுதிகள் வருகிறது. ஆக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவிடம் 90 தொகுதிகள் கேட்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தேர்தலுக்கு பின் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அமையவுள்ள அமைச்சரவையில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 5 அமைச்சர் பதவி வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் கேட்டுள்ளது. 5 அமைச்சர் பதவி கேட்டுள்ளது. இதனால் அதிமுக சற்று யோசித்து வருகிறது. அமைச்சர் பதவி வேண்டுமானால் கொடுக்கலாம், ஆனால் 90 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கினால் மீதியுள்ள தொகுதிகளில் 144 தொகுதிகளில் அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு எவ்வாறு பகிர்ந்து கொடுக்க முடியும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆக தமிழக வெற்றி கழகத்திடம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா மூலமாக 90 தொகுதிகளும் 5 அமைச்சர் பதவியும் கேட்டுள்ளார். எடப்பாடி சற்று யோசித்து வருகிறார். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.